மேஷம். இன்று உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். பொருளாதார நிலை கணிசமாக உயரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மௌன போர் முடிவுக்கு வரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு காலையில் நீர் அர்க்கியம் சமர்ப்பித்து வழிபடவும். ரிஷபம். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை புதிய உச்சத்தை தொடும். புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும். உங்கள் ஆளுமை திறன் அனைவரையும் கவரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. ஆன்மீக பயணங்களுக்கான திட்டமிடல் வெற்றியடையும். தூக்கமின்மை பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம். தொட்டதெல்லாம் துலங்கும் இனிய நாள். எதிர்பாராத பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்களின் நீண்டகால கனவு ஒன்று நனவாக தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபட தடைகள் விலகும். சிம்மம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதாக கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசார்த்தி வணங்க வெற்றி கிட்டும். கன்னி. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நாள். தந்தையார் வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு புதிய பாதையை காட்டும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர அறிவுத்திறன் பளிச்சிடும்.